விஜய் வந்து எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுத்திடுறாரு. அதனால் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, முத்துமலோட ஃபேமிலி வந்து நீங்கள்லாம் இப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே உணர்ச்சி வசப்படுறாங்க. பரவாயில்லைங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி வந்து முத்துமலை ஃபேமிலிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பார்த்துட்டு கங்காவும் வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. சாரதா திட்டுறாங்க, அந்த பொண்ணுக்கு மட்டும் எடுத்து கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லமான்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரிக்கு வந்து காவேரி இங்கே பாரு, இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணணும், அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணியாச்சு, இங்கே பாரு இந்த சாரீ நீ அவ்வளோ அழகாக கட்டிக்கணும் அப்படின்னு சரிங்க அப்படின்ட்டாங்க. அதன்படி வந்து காவேரி வந்து இங்கே வந்து ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணோன்னே சாரீ கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சாரீ அவங்களால சரியாகவே கட்ட முடியல. அப்படியே வந்து கீழே கீழே விழுது. என்னங்க இது, ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக தானே கட்டுவேன், இப்போ ஏன் என்னால் சரியாக கட்ட முடியல, ஏன் வந்து இவ்வளோ தூக்குது, ஒன்றும் புரியலங்க அப்படின்னோடனே சரி சரி நானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு எங்கே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு டைமில் நீங்கள் எனக்கு சாரீ கட்டி விட்டீங்க, ரொம்ப அழகாக கட்டி விட்டீங்கல்ல, எனக்கு அதை மறக்கவே முடியாதுங்க, நான் இதை மறந்தே போயிட்டேன் பாருங்களேன், உங்களுக்கு தான் நல்லா சாரீ கட்ட தெரியுமே அப்படின்னு ஒன்று சிரிக்கிறாரு. சரி இப்போ பாப்பா வயிற்றில் இருக்குல்ல, அதனால் வயிறு பெருசாக இருக்கும்ல, அதனால் சாரியை உன்னால் நிச்சயமாக கட்டவே முடியாது, யாரோ ஒருத்தர் ஹெல்ப் வேணும். சரி சரி நான் எங்கள் அக்கா கிட்டேயோ எங்கள் அம்மா கிட்டே கட்டிக்கிட்டோமா, உங்கள் அக்காவே இப்படி நிலமையில தான் இருக்காங்க, உங்கள் அம்மா வேலையாக இருக்காங்க, அதனால தான் நானே கட்டி விட வந்தேன், தேங்க்ஸுங்க, நீங்கள் கட்டி விட்டீங்கன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அப்படின்றாங்க. சரி சரி வா அப்படி சொல்லிட்டு ஒரு ஃப்ளீட்டை அழகாக வைக்கிறாரு விஜய். அப்படியே பார்த்து ரசிக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து விஜய் வந்து அவ்வளோ அழகாக வந்து சாரியை வந்து சூப்பராக மடித்து அவ்வளோ அழகாக கட்டுறாரு. மேலே வந்து டைட்டாக வந்து வச்சுக்கோ காவேரி, கீழே வந்து நான் மடித்து விடுறேன் அப்படி சொல்லிட்டு கீழே ஏங்க இப்போ கூட ரொம்ப பெருசாக இருக்குங்க, சாரி பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது, என் வயிறு பெருசாக இருக்குது அதனால தூக்கிக்குதுங்க அப்படின்னோன்னா, அதெல்லாம் அப்படி தான் காவேரி, நான் தான் கீழே பிடிச்சிருக்கேன்ல, நீ லைட்டாக சொருகு போதும் அப்படி சொன்னோன்னே சரின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் எப்படி இருக்கேங்க, அப்படியே தேவதை மாதிரி இருக்க காவேரி, அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. சரி சரி நம்மளுக்காக எல்லோரும் காத்துட்ருப்பாங்க, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. சரி நான் வந்து இங்கே கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும், வந்து கூட்டிகிட்டு போவாங்க, நீங்கள் எதுக்கு, நான் தான் என் பொண்டாட்டியை கூட்டின்னு போவேன், நீ வா காவேரி அப்படின்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அப்போ சொந்தக்காரங்க எல்லாருமே ஒருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி அவங்க அம்மா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க சாரதா. அதை பார்த்துட்டு என்னம்மா ஏன் அவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க கேட்குறாங்க. இல்லடி சொந்தக்காரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த முத்துமலரோட குடும்பமும் இங்கே தான் இருக்குது, எப்படியும் அவங்க கேட்பாங்க, 2 குடும்பம் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறீங்களான்னு கேட்டால் என்னடி பண்ணுறது அப்படின்னோடனே, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா, அப்படி கேட்டால் என்ன நடந்ததோ அதை பார்த்துக்கலாமா, நீ எதுக்குமா இதுக்காக கவலைப்பட்டுருக்க, நானே வேறு கவலையில் இருக்கேன், உனக்கு என்னடி வேறு கவலை, வேறு என்ன கவலை, எல்லாம் மாமாவை பற்றி தான்மா, அவருக்கு ஃபோன் பண்ண எடுக்கலை, காவேரினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், காவேரியோட வளகாப்புக்கு கூட அவர் எதுவும் ஃபோனும் பண்ணல, எதுவுமே செய்யலை, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னோடனே, சரிடி அதுக்காக என்ன பண்ண முடியும், என்ன வேலையோ எதுவோ, அதான் வந்து விஜய் தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாருல, அங்கே பேசினா போதுமாம்மா, என்கிட்ட பேச வேணாவா, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, தலையே சுற்றுது, இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட அவரால் வர முடியாது போல் இருக்கு, என்னம்மா இவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படி சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. காவேரி பார்க்க போகிறாடி, கொஞ்சம் சும்மா இருடி, அவள் வீட்டு ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது கங்கா, இதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சந்தோஷமாக இரு, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், எப்படிம்மா சந்தோஷமாக இருக்க முடியும், மனசில் இவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னோடனே, வேறு என்னடி பண்ண சொல்கிற, எல்லோரும் வராங்க, ஃபங்க்ஷன் நடக்குது, இப்போ நீ மூஞ்சி தூக்கி வச்சுருந்தீங்கன்னா யாராவது கேட்க மாட்டாங்களா, வேறு ஏதோ பிரச்சனை நினச்சிப்பாங்கடி அப்படின்னோடனே, சரிம்மா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க மனசு கஷ்டப்பட்டு. இங்கே வந்து காவேரி வந்து என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு, ஒன்றும் இல்லடி அப்படி சொல்லி சொன்னோன்னே காவேரிக்கு தேவையான சடங்குகள் எல்லாமே அழகாக பார்த்து பண்ணுறாங்க.